சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ரசிக பெருமக்களே, பெரும்பாலானவர்கள் காலையிலே எழுந்த உடனே இடுப்பு வலிக்கிறது. ஆண்களும் சொல்வார்கள், பெண்களும் சொல்வார்கள். சிலர், மிக அதிக எண்ணிக்கையில் எல்லாரும் சிலர் என்ன சொல்வார்கள், காலையில் எழுந்த உடனே கட்டில இருந்து காலை கீழே வச்சா குதிகால முள்ளு மேல வைக்கிற மாதிரி இருக்கிறது, நடக்க முடிவதில்லை, கொஞ்ச நேரம் நடக்கிறதுக்குள்ள அப்படியே தத்தளிச்சு போயிடுறோம், பிறகு கொஞ்ச நேரம் நடந்த பின்னால் அந்த வலி ஓரளவுக்கு குறைந்து விடுகிறது, பிறகு வேலை பார்க்கிறோம், ஒரு இடத்துல போய் மறுபடியும் உட்கார்ந்து இருந்தால் திரும்ப அடுத்து நடக்க போகிற போது வலிக்கிறது. நான் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு இடத்திலே ஒரு சேதம் இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே வலி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? கை அடிபட்டு இருக்கிறது, அடிபட்ட இடத்திலே வலிக்கிறது, அப்போ அந்த அடிபட்ட இடம் சேதமடைந்திருக்கிறது, அதனால அங்கே வலிக்கிறது. அது எப்பவும் வலிக்கும், எப்படி வைத்திருந்தாலும் வலிக்கும் இல்லையா? அவனா குதிகால அந்த முதல்ல ஒரு 4-5 அடி 10 அடி வைக்கிற வரைக்கும் வலிக்கிறது, அப்புறம் வலி இல்லை. உட்கார்ந்து எழுந்து நடந்தா வலிக்கிறது, அப்புறம் வலி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வலி அங்கே இருக்கிற பாதிப்பினால் வரவில்லை, பாதிப்பு வேற எங்கோ இருக்கிறது, அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடாக அங்கே வலி வருகிறது. இதுதான் சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அந்த குதிகாலில் வலி இருக்கிறது என்று சொல்பவர்கள் எல்லாம் யாராக இருப்பார்கள்னா மன அழுத்தத்துக்கு ஆளானவர்களாக இருப்பார்கள். மென்டல் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது மாதிரி ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு அந்த குதிகாலே வலிக்கும். நான் ட்ரீட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவேன், அந்த வலிக்குரிய மருந்துகளையும் அதுக்குரிய பொருள்களையும் கொடுத்து விட்டு அவனுடைய மனம் அமைதியாவதுக்குரிய மருந்தை சேர்த்து கொடுப்பேன். ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் முழுமையாக சரியாக போய் நடந்து காட்டுவார்கள். இப்பெல்லாம் காலில் குதிகாலில் ஒரு வலியும் இல்லை சார், எனக்கு சரியாக போச்சு சார் என்று சொல்வார். அதே போல் இந்த இடுப்பு வலி, திரும்பி படுக்க முடியவில்லை, ஒரு பக்கம் திரும்பி படுத்தால் இடுப்பும் கழுத்தும் வலிக்கிறது, படுக்கையில் ஏற்பட்ட பிழை. படுக்கிற போது ஒரு பக்கமாகவே அவர்களை அறியாமலே படுத்திருந்து விடுவார்கள். சிலருடைய தலையணை இருக்கிறது பாருங்க, அந்த தலையனுடைய அளவு தீர்மானிப்பது ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல், அது டிசைனர் மாதிரி. இந்த கழுத்துக்கு தலையணையை சரியாக அமைக்கவில்லை என்றால் கழுத்து வலி கட்டாயம் வரும். இன்னும் இப்ப பலருக்கு இந்த மொபைலை காதில் வச்சுக்கிட்டு இப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பைக் ஓட்டுவது, இந்த காதில் ஏதாவது ஒன்றை ஒரு பக்கமாக திரும்பி பார்த்து கொண்டிருப்பது, இந்த காதில் அந்த ஹியரிங் எய்டு, இந்த ஏர்பாடு போட்டுக்கொண்டு வண்டி ஓட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களினாலே கழுத்திலே வலி வருகிறது. அதுபோல இடுப்பிலே வலி, ஒரே இடத்தில் உட்கார்ந்து இடுப்பை அசைக்காமல் அப்படியே ஸ்டிஃபாக வைத்துக்கொண்டு, இந்த குறிப்பாக இந்த சிஸ்டத்தில் வேலை பார்ப்பவர்கள், சாஃப்ட்வேர்ல வேலை பார்ப்பவர்கள், கம்ப்யூட்டர்ல அதிகமாக வேலை பார்ப்பவர்கள், அவர்களுக்கு வருகிற வலி இடுப்பு வலி. முட்டியிலே வலி, இந்த இடுப்பிலே வலி எழுந்த உடனே வலிக்கிறது என்பது, முட்டியிலே இருக்கிற வலி, குதிகாலில் வலி, கழுத்தில் வலி, இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்னவென்றால் எலும்பிலே இருக்கிற வல்லமை, பலம் குறைந்திருக்கிறது. இந்த ஆங்கிலத்திலே ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்வார்கள். கொஞ்சம் பெரியவர்கள், வயதானவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இளைஞர்கள் இந்த கம்ப்ளைண்டோடு வருகிறார்கள். ஒரு 30-40 வயதில் இருப்பவர்கள் இடுப்பு வலிக்கிறது. அப்ப அவர்களுக்கு என்ன செய்வது? அதற்குரிய உணவு என்ன, அதற்குரிய மூலிகை என்ன? மிகச்சிறந்த ஒரு மூலிகை நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது பூண்டு. பூண்டை ரெகுலராக இரவில் பயன்படுத்தி கொண்டு வந்தால் இந்த இடுப்பிலே, காலிலே, பாதத்திலே வருகிற வலியை எல்லாம் நாமே அவைகளை இல்லாமல் செய்து விடலாம். சன்னியொடு வாந்தி தலை நோவு தாளின் வலி, சன்னியொடு வாந்தி தலை நோவு தாளின் வலி, வன்னி எழு நீர் கோவை வன்பித்தம் உள்ளி உள்ளி காண்பாய், உளை மூல ரோகமும் போம் வெள்ளி உள்ளி தன்னால் வெருண்டு. வெள்ளி உள்ளின்னா பூண்டு, உள்ளின்னா பூண்டை குறிக்கிற சொல், வெள்ளி உள்ளின்னா வெள்ளை பூண்டு. வெள்ளை உள்ளி தன்னால் வெருண்டு, பயந்து கொண்டு ஓடி போய்டும், வெருண்டு ஓடிவிடும். எது
தாளின் வலி, தாள்ல இந்த குதிகாலில் இருக்கிற வலி எவ்வளவு அழகா சொல்றாரு, தாளின் வலி. வன்னியழு நீர்க்கோவை, நீர்க்கோவை, எடிமா, இவைகளையெல்லாம் துரத்துகிற ஆற்றல் பூண்டுக்கு இருக்கிறது. பூண்டை பயன்படுத்தினால் வாயு பிடிப்பு, வாயு தொல்லை, வாயு என்பதில் ஓடு வாயு என்று சித்த மருத்துவத்திலே ஒன்று உண்டு. வாயுன்னா பல என்ன நினைப்பார்கள், கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உப்புசமாகிறது, வயிற்றிலே வலி வருகிறது, இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. வயிறு உப்புசம், வாயு உப்புசம். அது மட்டுமல்ல, இந்த வாயுவிலே ஒன்று உடல் முழுக்க செல்லும் வாதத்தினுடைய பயணம் உடல் முழுக்க இருக்கும். அந்த உடல் முழுக்க அது பயணிக்கிற போது எங்கு வேண்டுமானாலும் அந்த வலி வரும். இங்கே தொட்டு வலிக்கிறது என்பார்கள், இங்கே வலிக்கிறது என்பார்கள், நெஞ்சில் வலிக்கிறது, முதுகில் வலிக்கிறது. இன்னும் சிலரை நான் பார்த்திருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நம்புவதே ரொம்ப கடினம். உடலில் எங்கு தொட்டாலும் அவர்களுக்கு ஏப்பம் வரும். கையை தொட்டா ஏப்பம் விடுவார்கள், காலை தொட்டா ஏப்பம் விடுவார்கள், தலையை அழித்தாலும் ஏப்பம் விடுவார்கள். நம்பவே முடியாது. மருத்துவர்கிட்ட கேட்டால் நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு வாயு இருக்கிறது என்பது சித்த மருத்துவம் தான் சொல்லுகிறது. மற்ற மருத்துவத்திலே அப்படி ஒன்று இல்லை. அதற்கு பெயரே ஓடு வாயு. இட் கீப்ஸ் ஆன் டிராவலிங் இன் த பாடி. இந்த வாதமானது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அதை சரி செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? பூண்டுக்கு இருக்கிறது. இந்த பூண்டை எப்படி சாப்பிடலாம்? பூண்டை தோலை உரிச்சிட்டு ஒரு அம்மிக்கல்லில் வைத்து தட்டி ஒரு 10 அல்லது 15 நிமிட நேரம் கொஞ்ச நேரம் வைத்திருந்து விட்டு, அது முழுமையாக ஆலிசன் ஃபார்ம் ஆகிற வரையில் காத்திருந்து விட்டு, பசும்பாலை அடுப்பில் இட்டு காய்ச்சிய பசும்பாலை அடுப்பை நிறுத்திவிட்டு கொஞ்சம் லேசாக ஆறவிட்டு இந்த பூண்டை அதில் போட்டு கலக்கி மூடி வைத்து விட வேண்டும். ஒரு 5 நிமிடம் மூடி வைத்திருந்தால் பால் ஆறி போகாது. ஆனால் அந்த நேரத்துக்குள்ளே அந்த பூண்டும் அந்த பாலும் இதமான சூட்டில் மயமாகி போகும். அப்பொழுது அந்த பாலை குடித்து விட்டு அந்த பூண்டை சாப்பிட்டால் வாயு உபத்திரமே இல்லாமல் போய்விடும். அதனுடைய விளைவு என்னவென்றால் காலிலே இருக்கிற, பாதத்திலே இருக்கிற வலி ஓடி போய்விடும். அது மாதிரி இடுப்பிலே வலி இருக்கிறது. சூலை பிடிப்பு சொரிசிறங்குவன் கரப்பான், சூலை பிடிப்பு சொரிசிறங்குவன் கரப்பான், காலை தொடு வலியும், காலை தொடுகிற வலி, காலை தொடு வலியும் கனமலமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும், காசினியை விட்டு முடக்கத்தான் தன்னை மொழி. முடக்கருத்தான் என்ற ஒரு மூலிகை, அதை பற்றி நான் முன்னமும் கூட சொல்லி இருக்கிறேன். இந்த முடக்கத்தானுடைய இலையை கொண்டு வந்து அரைத்து சாறு எடுத்து அதை தோசை மாவோடு கலந்து தோசை சுட்டு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் இந்த இடுப்பிலே வருகிற வலி, கால் முட்டிலே வருகிற வலி காணாமல் போய்விடும். எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தி பழகிவிட்ட காரணத்தினாலே ஒரு மாத்திரை அப்படி போட்ட உடனே தலைவலி போயிடுது, ஒரு ஸ்ப்ரே அப்படி அடிச்ச உடனே கைவலி போயிடுது. அதுபோல இந்த முடக்கத்தனுக்கரை சாப்பிட்டு டம்ளர் வைக்கிறதுக்குள்ள வலி போகணும்னு எதிர்பார்க்கிறான். தோசை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வலி போகணும்னு எதிர்பார்க்கிறான். அது எப்படி? இது உணவு. இந்த உணவு உடலில் சென்று குடலில் உரியப்பட்டு மயமாகி அது குருதியிலே பயணித்து பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிற சேதத்தை அகற்றுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. 3 மாதம் 4 மாதம் என்று காலம் பிடித்து கொள்ளும். பொறுமையாக இதை கையாண்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த மூட்டு வலி, இடுப்பு வலியிலிருந்து விடுபட்டு விடலாம். என்ன சொன்னாலும் நம்ம மக்கள் என்ன கேட்பார்கள், எனக்கு அலுவலகம் போகணுயா, உடனே வலி போகணும், இந்த மருந்து சாப்பிட்ட நிமிஷத்திலே வலி போயிடும், அப்படியே தான் மருந்து இருந்தா சொல்லுங்க. அன்பு ஃபார்மாவில் அதற்கென்று சித்த மருத்துவ உரிமம் பெற்ற 3 மருந்துகள் இருக்கின்றன. ஒன்று உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொமாட்டிசம், ரொமான்னா ஜாயின்ட்ஸ்னு அர்த்தம். இந்த ஜாயின்ட்ஸில் வருகிற உபாதைகள் எல்லாம் போக்குகிற ஒரு மருந்து ரொமா என்கின்ற ஒரு மருந்து. அடுத்து இந்த எலும்பிலே இருக்கிற சத்து குறைவாக இருந்தால், இந்த கால்சிஃபிகேஷன் சரியாக இல்லாமல் இருந்தால், சிலருக்கு D3 மிக கம்மியாக இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டி விட்டமினை கூட்டுவதற்குரிய மருந்துகளை கொடுத்தால் மிகவும் நல்லது. நாம் என்ன செய்கிறோம், போனோவிட் என்கின்ற ஒன்றை கொடுக்கிறோம். அது எலும்பினுடைய கட்டுமான பொருள்களை உள்ளடக்கியது, எலும்பு தரமாகிறது. அதுக்கு விட மிக முக்கியம் என்னன்னா, இந்த வெளியில அப்ளை பண்ணுவதற்கு 2 மருந்துகளை நான் உருவாக்கிறேன். ஒன்று அத்வா ஸ்ப்ரே, இன்னொன்று ருத்வா ரோலான். அது என்ன ருத்வா ரோலான்?
ரோலான் என்பது எல்லாருக்கும் இப்போ தெரியும். இப்போ தலைவலின்னா அப்படி தலையில் தேய்ச்சிக்கிட்டா நெத்தியில் இந்த வலி போகிறது அல்லவா? அதுபோல் உடம்பில் எங்கு வலி இருந்தாலும் அந்த வலியுள்ள இடத்தில், இப்போ இடுப்பிலே வலிக்கிறது என்றால் இடுப்பிலே போட்டு அந்த மேலே தைலத்தை தேய்த்து அதை அந்த தைலம் மறைகிற வரையில் கையால் தேய்த்து விட்டு விட்டால் தேய்த்த நொடியிலேயே வலி போய்விடும். அதில் டைக்ளோஃபெனாக் சோடியமோ அல்லது அசிக்ளோஃபெனாக்கோ எதுவுமே அதில் எந்த வேதியியல் பொருளும் கிடையாது. ஏன்னா இந்த வேதியியல் பொருட்கள் எல்லாம் கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் சேதப்படுத்துகின்றன என்று கூகுளில் போடுகிறார்கள். அதனால் அதை தொடாமல் இயற்கையாக மூலிகையில இருந்து உருவாக்கப்பட்ட தைலங்கள், நீலகிரி தைலம், ஓம தைலம், புதினா தைலம், இப்படி தைலங்களை எல்லாம் இயற்கையாக அவைகளை சேர்த்து அவைகளின் மூலமாக அந்த வலியை முழுமையாக அகற்ற முடிகிறது. அதிலே அந்த ஜெர்மன் டெக்னாலஜியை கூட கையாண்டு ஒரு அத்வா ஸ்ப்ரே என்று ஒரு ஸ்ப்ரே செய்திருக்கிறேன். இந்த ஸ்ப்ரேவை போட்டு இடுப்பில் வலி உள்ள இடத்துல அப்படி தேய்ச்சோன்னா தேய்ச்சிட்டு கை எடுக்கிறதுக்குள்ள வலி போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். தொடர்ந்து சில வாரங்கள் கையாண்டு கொண்டே வந்தால் அந்த வலி காணாமல் போய்விடும். அதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. அதுதான் ஒரு சிறப்பு. சித்த மருத்துவர்கள், சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகளை பயன்படுத்தியே உருவாக்கப்பட்டிருப்பது தான் இந்த வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த ருத்வா ரோலான் அத்வா ஸ்ப்ரே. நான் என்ன பரிந்துரைப்பேன், இந்த ருத்வா ரோலானை பகல்ல 2 வேளை 3 வேளை போட்டு தேய்த்து விடுங்கள். இந்த அத்வா ஸ்ப்ரேவை இரவிலே ஸ்ப்ரே போட்டு கொள்ளுங்கள். போட்டு ஸ்ப்ரே போட்டாலும் அதை அப்படி தேய்த்து விடணும். இந்த சூடு பண்ண வேண்டியதில்லை, அப்படி தேய்த்து விட்டா போகிறோம். என்ன ஆச்சரியமாக இருக்கு, அப்பவே வலி போகும். அப்படிப்பட்ட மூலிகைகளும் அப்படிப்பட்ட தைலங்களும் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி தான் இந்த ருத்வா ரோலான் அண்ட் அத்வா ஸ்ப்ரேயை உருவாக்கினேன். எலும்பினுடைய கட்டுமான பொருளை உள்ளடக்கி இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வஜ்ரவல்லி என்று ஒரு மூலிகை, அதை பிரண்டைக்குன்னு ஒரு பேர். எலும்பை எல்லாம் வஜ்ரமாக ஆக்கிற ஆற்றல் அந்த வஜ்ரவல்லிக்கு இருக்கிறது. அதை மூலப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த போனோவிட். அதே போல அந்த ரொமா என்கின்ற மருந்து, இவைகளெல்லாம் கையாண்டால் இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, தலைவலி, கால் வலி, முட்டி வலி, கணுக்கால் வலி, இந்த வலிகளிலே இருந்து நிரந்தரமாக விலகி நீங்கி ஆனந்தமாக வாழலாம். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வலியில்லாத வாழ்க்கை கிடைக்க வழி தந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.